மூன்றாவது ப்ரோமோ தான் இரண்டாவது ப்ரோமோவாக வந்திருக்கணும், இரண்டாவது ப்ரோமோ மூணாவது ப்ரோமோவாக வந்திருக்கணும். இப்போ இரண்டாவது ப்ரோமோவுக்கு முன்னாடி நடைபெற்ற காட்சி தான் இப்போ நம்ம மூணாவது ப்ரோமோவில் பார்க்குறோம். இதில் என்னென்னா, நீங்கள் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாடர்ன் சினிமாஸா ரெட்ரோ சினிமாஸனுடைய நெக்லஸ் தொலைந்து விட்டது. ஏன்னா எம்டி பாக்ஸாக அது இருக்குது. அந்த பாக்ஸ் தொலைந்ததுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு என்கொயரி நடக்குது போல இருக்குது. அதை யார் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ இவங்க தலையாக வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? ரம்யாஜோ தலையாலாம் அவங்க அட்ரஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்க ஒரு தலை தான். திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும்போது கம்ருதீனை பார்த்து அந்த உட்காரு அப்படிங்கிறத அந்த ஒரு சைகையோடு சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் கோவம் தான் வரும். இவங்க தலை தான் இருந்தாலும் ஒரு கண்டெஸ்ட் தான், உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவருக்கு பயங்கரமாக கடுப்பாயிடுது. 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்படுதுங்க. மோதல் ஏற்பட்ட உடனே பார்வதி இந்த பக்கத்தில் இந்த ஏதோ பேசுகிறாங்க. என்ன ஆச்சோ தெரியல, திடீர்னு எம்மா நான் எதுவும் சொல்லமான்னு வந்து காலில் விழுகிறார் அந்த தலை. இது பார்க்கும்போது எனக்கு டோட்டல் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. காலில் வந்து விழுகுறாங்க இந்த தலை. ஏன்னா ஆல்ரெடி இவங்க தலையாகவே எந்த வேலையும் செய்கிறதில்ல. எல்லாத்துக்கும் விக்கல் விக்ரமாக தான் ஏவி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்கல் விக்ரம் தான் தலை மாதிரி செயல்பட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன். அந்த காப்பி அங்கே இருக்குது, அதை போய் கேளு விக்ரம். இந்த இதை யாரும் துடைக்கலை, அதை போய் கேளு விக்ரம். இதை சொல்கிறதுக்கு இவங்க ஒரு தலையா? ஒன்றுமே புரியல. அவர் எதுக்கு இதை செஞ்சுட்டு இருக்காருன்னு நமக்கு புரியல. ஏன்னா அட்வைசர்னு போட்டாங்க, ஆனால் அசிஸ்டண்ட் மாதிரி இப்போ செயல்பட்டு இருக்காரு. இப்போ வந்து காலில் விழுந்த காட்சி எனக்கு ரொம்ப, ஒரு தலை வந்து எதுக்கு காலில் விழுறாங்க இதெல்லாம் பார்க்கணும், நம்ம எபிசோட்ஸில் பார்க்கணும். இன்னும் இது லைவில் ஸ்டார்ட் ஆகலை. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அந்த விக்கல் டீமினுடைய நெக்லஸ் தொலைந்து விட்டது. அதை யார் எடுத்தாங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.